நாட்டுப்புற பாடல் எல்லாமே என் பாடம் இருக்கா. ஆலமரம் சாயுது, அத்தி மரம் சாயுது, புளிய மரம் சாயுது, புங்க மரம் சாயுது, அடுத்த வீட்டு அக்கா மரம் அடியோட சாயுது. இது நீர் விளையாட்டு. இதெல்லாம் இயல்பாக தான் மாணவர் கற்றுக்கொள்வாங்க. தமிழ் நல்லா வந்துடும் அவங்களுக்கு. இது முதலாவது குழந்தை இலக்கிய மாநாடு. குழந்தை இலக்கியம் இப்பொழுது தளர்ச்சி அடைந்து விட்டது. குழந்தை கவிஞர் வள்ளியை பார்க்கப்பட்டது. இதுக்கு யாருமே இதுக்கு முன்னே எதுவும் செய்வதில்லை. அதோடு குழந்தை இலக்கியம் பள்ளிகளிலே அது ஏறெடுத்து பார்க்கப்படுவதில்லை. கற்றல் கற்பித்தலிலே பாட துறையிலே குழந்தை இலக்கியம் கவனிக்கப்படுவதில்லை. இப்போது எங்களுடைய நோக்கம் இதற்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்த வேண்டும். அது முதலாவது எதை நடத்துவதிலே மலேசியா முதல் நாடு என்பது நமக்கு தெரியும். கணினி காலத்துக்கு ஏற்றவாறு இந்த குழந்தை இலக்கியத்தை எப்படி மேம்படுத்தலாம், அதாவது இப்பொழுது செயல்முறைக்கு வந்து கொண்டிருக்கிற மின்னூல், புத்தகம், இது போன்றவற்றிலே நாம் எப்படி கருத்து செலுத்தலாம் என்பது குறித்து பேச இருக்கிறோம். அதற்குரிய ஆய்வாளர்களை, வல்லுநர்களை அழைத்து நாம் கருத்து கேட்க வைக்கிறோம். கட்டுரைகள் 20 மணித்துளிகளுக்குள்ள அவங்க அனுப்புற மாதிரி இருக்கும். நம்ம சில முதன்மை கட்டுரைகள் படைப்பார்கள். சில தமிழ்நாட்டு அறிஞர்கள் முதன்மை கட்டுரை, கீ நோட் கட்டுரை சொல்றாங்க அல்லவா, அது இருக்கும். அடுத்தது இணை அமர்வுகள் இப்போ இது வரைக்கும் நினைக்கிறேன் ஒரு 12 பேர் ஆய்வு சுருக்கங்கள் அனுப்பியிருக்காங்க. ஆகவே அந்த ஆய்வு சுருக்கம் நம்ம இந்த மாத கடைசி வரைக்கும் கொடுத்துருக்கோம். 31 வரைக்கும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு 15 ஏப்ரலுக்குள்ளார நம்ம பதில் கொடுக்கணும். அவங்களுடைய ஆய்வு சுருக்கம் தெரிஞ்சுக்கணும். அப்போ முழுமையான கட்டுரையை அவங்க ஏப்ரல் கடைசிக்குள்ளார நம்ம அனுப்பணும். பிறகு நம்ம அகப்பக்கமும் உருவாக்கியிருக்கோம். மின்னஞ்சல் முகவரியில் தான் அவங்க ஆய்வு childtamil@gmail.com. அடுத்து www.childtamil.com அந்த இதற்கு அடுத்து தலைப்புகள் என்னென்ன தலைப்புகள்ன்றது வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு 8, 9, 10 ஜூன் வெள்ளி, சனி, ஞாயிறு மலைய பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது. நம்ம இதில் மொத்தம் 400 பேராளர்களை எதிர்பார்க்கிறோம். அந்த 300 பேராளர்கள் உள்நாட்டுக்காக, ஒரு 100 பேராளர்கள் ஒரு 10 நாடுகள் வெளிநாடுகள் 10 நாடுகள் குறிப்பாக சிங்கப்பூர், இலங்கை, இந்தியா, இங்கிலாந்து, டென்மார்க், ஜெர்மனி, அங்கெல்லாம் கூட பிரான்ஸு, கனடா, அங்கெல்லாம் ஒரு 2 பேர், 3 பேர் கலந்து கொள்வாங்க. ஐயா விளக்கும்போது சொன்னார், ஆரம்ப காலத்தில் நம்முடைய வள்ளியப்பாவுடைய குழந்தை இலக்கிய பாடல்களுக்கு பிறகு அதிகமான இலக்கியங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கங்கே அவ்வப்போது வந்துக்கிட்டு இருக்கு. நாம் வளரும்போது, தமிழ் வளரும்போது அங்குன்னு இங்குன்னு வளர்ந்த நிலையை நம்ம பார்க்கணும். பட் இதெல்லாம் சிதறல்களாக இருக்குது. இது வெறுமனே கவிதைகளுக்கு மட்டும் குழந்தை இலக்கியம்ங்கிறது இல்லாமல் உரைநடகை பல வகைகளில் இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. சில இடங்களில் தொகுத்து கொடுத்துருக்கிறாங்க, சில இடங்களில் சிறப்புகளை மட்டும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. இந்த மாநாடு இந்த சிறப்புகள் எல்லாம் ஒருங்கிணைத்து மலேசியாவை மட்டும் அல்ல, உலக ரீதியில் தமிழ் சிறுவர் இலக்கியம்ங்கிற ஒன்று உருவாக்கம் இருக்கு. அதில் அதிகமான பலகீனங்கள் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி இது எப்படி நம்ம வளர்க்கணும், ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி இன்னும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு உந்துதலை நடவடிக்கைகள் எடுத்து அடுத்த கட்டத்திற்கு இதை ஒரு இலக்கியமாக வளர்த்து நல்ல ஒரு பலனுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காகவும் அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வோடு ஒரு எழுச்சி மிக்க வரலாற்று படைப்புகளை உருவாக்குவதற்கு இந்த மாநாடு வடிவமைக்க வேண்டும் என்கிறது எங்களுடைய. இந்த மாநாடு என்பது நான் நினைக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி தமிழருடைய அடையாளங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழருடைய பண்பாட்டு விழுமியங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது விதையிலேயே வளர்க்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் முக்கியம். அப்ப விதையில வளர்க்காத எதுவுமே பின்னாளில் வரும் பொழுது அது மேல் பூச்சி போலதான் இருக்குன்னு தவிர உள்ளூர உயிராக, தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் ஒன்று தரணி மேலே என்று பாவேந்தர் சொன்னது போல அந்த தமிழ் உயிராக வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே அந்த தமிழை, அழகான தமிழை, அன்பான தமிழை ஊட்ட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். கல்வியாளர்கள், பொதுநிலை மக்கள் வளர்ந்து வர அறிஞர்கள் இருக்காங்க. இப்படி இந்த அறிஞர்கள் 2 பக்கம் இருக்கிறவங்களும் இதில் கலந்து கொண்டாங்கன்னா, அதில் பங்களிப்பு செய்தாங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்மளால பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வணக்கம் மலேசியாவோட யூடியூப் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் அகப்பக்கத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.